எடுத்தோடனே ரயான் உங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்னு பாருங்க. என்ன ரயான் எதுக்காக தான் வந்தீங்களா வைல்ட் கார்டில்? என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க, உள்ள என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இது சரியில்லை, வீடே வன்மமாக தான் போயிட்டு இருக்கு, இது வந்து சரியில்லை, இது வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று பேசுவார் பாருங்களேன். இப்போ இதில் முக்கால்வாசி ரயானுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். எல்லாம் ரயான் கிட்ட உட்காந்து பேசுதுங்க, ஜாலியாக பேசுதுங்க. ஆனால் அதுங்கெல்லாம் சேர்ந்து தான் தடுத்து நிறுத்துச்சுங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் கேட்கும்போது, சார் நான் இல்லை சார், அவன் தான் சார், நான் இல்லை சார், அவன் தான் சார் அப்படியே ரவுண்டாக போகும். நீங்கள் என்ன பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் டெலிவிஷன், விஜய் சேதுபதி அவர்களே அண்ட் எண்டமல் ஷைன், இவங்க 3 பேருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த 4 பேருக்கு 3 பேருக்கு ஸ்ட்ரைக் கார்டு ரெட் கார்டு கொடுக்கணும்னா, கில் அண்ட் காயின் டாஸ்கில் விளையாடின எல்லாருக்குமே கொடுக்கணும். எல்லாருக்குமே கொடுக்கணும். கில்லர் காயின் டாஸ்கில் அவங்களும் தான் அப்படி பண்ணாங்க. இது இப்போ நான் வந்து ரயான் பண்ணது சரின்னு நான் சொல்கிறதுக்கு வரல. ராணவ் பண்ணது சரி, ஜெஃப்ரி பண்ணது சரி, அவனை தற்காத்துக்காக தான் அவன் அடித்தான் அப்படிலாம் சொல்ல வரல. அன்றைக்கி சுனிதா சொல்லும்போது ரீசன் ஏற்றுக்கிட்டீங்களே, இதையும் ஏற்றுட்டு போங்க, இதையும் ஏற்றுக்கிட்டு போங்க. கேம்லாம் அப்படி தான் இருக்கும். அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் ஏன் கேர்ள்ஸுக்கு சொம்பு தூக்கின்னு வரீங்க, கேர்ள்ஸ் வந்து இப்படி, கேர்ள்ஸ் வந்து அப்படி. டே நான் சொன்னேன்டா, அவர் கேட்டார், ஏன் இப்படி விளாண்டிங்கப்பான்னு கேட்டார். இன்றைக்கும் கேட்கட்டும். ஆனால் இந்த கார்டை தூக்கின்னு வரீங்கல்ல, ரயானுக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும். அப்போ இன்னைக்கு கொடுக்கணும்னா அப்போ அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தார் விஜய் சேதுபதி? அன்னைக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்.